பேசியிருந்தேன். ஒரு வருடமாக அம்பாவில் பயணிக்கிறோம். இன்றைக்கி அம்பாள் இந்த அம்மனிக்கு ஒரு மாதிரி அம்மனி அம்மா இன்றைக்கி அம்பாள் பார்க்கறது ஒரு மாதிரியும் ஏன் சொல்கிறேன்னா அருள்வாள் சொல்லுவாங்க, அது மாதிரி குறி சொல்லுவாங்க. யாரையும் உதாரணம் எடுத்துக்கணும்னா ஒரு குருநாதர் வச்சுக்கணும். குரு இல்லாது எந்த விஷயமும் நடக்காது. ஒரு ஆலய பணிக்கு ஒரு திருப்பணிக்கு ஒருத்தங்களை பார்த்து ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா குரு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்தவங்க குரு. இன்றைக்கி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆணை வெட்டி இவ்வளோ தூரம் அம்மா நிலைநாட்டி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அது சார்ந்தருவியாக நாங்கள் சொல்லுவோம். சார்ந்தருவி அம்பாள் கிடைக்கிறது அபூர்வம். நான் பத்ராலய கும்புறேன் காலியோட இருக்கிறோம், நம்ம வேலையே காலியோட வேலை அப்படின்னா கூட நம்ம பெண்கள்லாம் சொல்லுவோம், சார்ந்த கண்ணியமா நீங்களாம் சாதாரண பொம்பளையாக இல்லை, பெண்ணாக இல்லை, மனுஷியாக இல்லை, நீங்களாம் சப்தங்களில் ஊற்றி உங்களை பண்டை செய்து அழகு சேர்க்குறாங்க, அடையாளம் கொடுத்து போகிறீங்க. இந்த அடையாளம் வந்து சாதாரண அடையாளம் இல்லை, உங்கள் முன்னோர் செய்த பாக்கியம். இப்போ இந்த அம்மா வணங்குறதை காட்டியும் இவங்க தாயத்தையே வணங்கணும். ஏன்னா இப்படி உறவு கொடுத்துருக்காங்களே, இந்த அரசுக்கு இப்படி உறவு கொடுத்து இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா அம்மனியம்மாவை நேரில் பார்க்குறோமா இல்லையோ, இப்படி அம்மனியம்மாவை நேரில் பார்த்துக்கலாம். இப்படி பல அம்மனியம்மா நேரில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம், குருவடி சரணாடிங்க. சின்ன குருவாக இருக்கலாம், பெரிய குருவாக இருக்கலாம், வழிபோக்கனாக இருப்பாங்க. அப்போ இந்த குருவடியை சரணம் பண்ணாங்கன்னா அந்த அம்மாவை போட்டு பார்த்தா அந்த அம்மா வைத்தியசனம் வந்துடும். ஆலயம் வேலை பார்க்குறவங்களாம் கஷ்டப்படுறாங்க, ஆலயம் வேலை பார்க்குறவங்க துன்பப்படுறாங்க, ஆலயம் வேலை பார்க்க மன வருத்தப்படுறாங்கன்னா மற்றதெல்லாம் நீங்கள் கட்டதாக இடிக்க போகிறது செய்யுது. ஆலயன்றது ஒன்று வந்தால் அம்பலம்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அந்த ஆலயன்றது வந்து பார்த்தீங்கன்னா கருவறை, அம்பாள் குடி போகணும். நம்ம ஒரு 10 மாதம் கருவறையிலேருந்து வெளியே வரும்போது எவ்வளோ கஷ்டமோ அதே கஷ்டம் ஒரு ஆலயம் இருக்கிறது. சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுப்பனை இருக்காது. இப்போ அம்பாள் கொடுத்துருக்கா எதுவுமே இல்லை. அம்பாளுடைய உடலை வணங்கணும், அம்மாவுடைய தாயந்தே வணங்கணும். இது குருவின் குருவோட வழக்கம். வேண்டிக்கிற மாஸ்டர் ஆமாம் நீங்கள் சொல்லலாம். நான் தேனி மாவட்டம் போய் நாயக்கன் விசுவாசம் பத்தாயிரம். தேனி மாவட்டம் போடி நாயக்கன் ஐயா எங்கேருந்து வந்திருக்காருன்னா தேனி மாவட்டம் போடிய நாயக்கன்லேருந்து ஐயா வந்துட்டாரு. அவரை வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். என் கூட ஃபோன்லேயும் பேசியிருக்காரு. அம்மா எப்படி இருக்குங்க, நீங்கள் ஒரு காளி கோயில் கட்டி வச்சு நீங்கள் வணங்குறங்க, உங்களுடைய இது எப்படி போதுமானு கேட்டிருக்காரு. நம்ம ஒரு தெய்வத்துக்கு பணிவிடை செஞ்சு ஒரு பெண்ணாக நம்ம வந்து அந்த ஆலயத்தில் அவங்கக்கிட்ட நிற்கிறவங்க, அவங்கள தொட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணுறோங்கன்னா நம்ம ஒரு தெய்வத்துக்கு சமமாக தவிர யாரையும் இந்த கையால் வந்து அழிக்க நினைக்கக்கூடாது. ஆக்க தான் நினைக்கணுமே தவிர அழிக்க நினைக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணி அம்மாளுக்கு பணிவாடை செஞ்சு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோங்களோ அந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்குள்ள வச்சு அவள் என்றைக்கும் நம்மளை காப்பாள். அவளோட பிள்ளையாவே அவளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு வந்துட்டு போது அவள் பிள்ளையாவே ஏற்றுக்குவாங்க. அவங்க கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை அவங்க கண்டிப்பாக காப்பாற்றுறா. இன்ன வரைக்கும் உலகத்தில் யார் என்னன்னு தெரிகிற அளவுக்கு நம்ம உலகத்தில் ஒரு மக்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேடி வர அளவுக்கு அவள் வந்து கண்காட்சியாக நம்மளை கூட்டு உலகத்தையே காட்டி கொடுக்குறான். ஏன்னா அவங்ககிட்ட பணிவிடை செய்யணும். அவங்க உலகத்தை ஒரு 5 நிமிஷம் இந்த கண்ண முடியாததுக்குள்ளே அந்த உலகத்தை சுற்றி வராங்க. நம்மளை அந்த நிமிஷத்துக்குள்ளவே அவங்க கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை காப்பாற்றுறாங்கனாக்கா அம்மாளுக்கு தேவை பண்ணுறோங்க. அம்மாளால் நம்ம இருக்கிறோங்க. இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அம்மா கிட்ட நான் வேண்டிக்கணும். ஐயாவும் நல்ல முறையாக இருக்கணும், எந்த ஒரு பழையத்த செல்வம் நிறையத்த வாழ்வு. காலப்பைரவரை பற்றி பேசினா அவ்வளோ நம்ம கேட்குறோம். அதாவது பத்ரகாளியை பற்றி பேசுகிறோம். பத்ரகாளி யார் அப்படின்னு சொல்லுவோம், மங்கள நாயகின்னு சொல்லுவோம். தவிர பத்ரகாளி வந்து ரொம்ப கொடூரமாக ஆங்காரமாக ரொம்ப இருக்கிறவங்க அவருக்கு பதுக்கிறவங்க இருக்கும். அவர் பேர் மங்கள நாயகி. அப்படி அம்பாள் பண்ணுறாங்க. அம்பாள் மாதிரி பல அம்பாள் உருவாகணும்னு ஆசைப்படுவோம். நீங்கள் கோயில் கட்டுவாங்க சிரமப்படுங்க, உருவான பதிவுன்றதை காட்டியும் கோயில் கட்டுறதுங்க சிரமம்னா ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். அம்பாவை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த அரசு எப்படி பண்ணாங்க, அந்த அரசு எப்படி வேலை வாங்கினாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அம்பாள் இந்த பத்திரகாளி மகாகாளி ருத்ரகாளி இந்த அரசுகிட்ட வேலை வாங்கிட்டாங்க. இதில் அரசுகிட்ட வேலை வாங்குற ஒரே காரணம் அம்பாள் சமைக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுமா ராஜகரியமாக சொல்லுங்க. எங்களால் முடிஞ்ச அம்மாவை வந்து உருவாக்கினேன், இந்த இடத்த வாங்கினேன், கோயிலை கட்டணுன்ற ஒரு முடிவில் கட்டினேன். 30 வயசுல என் தாய்க்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணேன். நான் ஜீவ சமாதி அம்மா உனக்காகன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு என் தாய் வந்து நான் பிறந்தும்போது மாரியாத்தா திருநாள்லேயே நான் பிறந்தேன். என்னைக்கு என் பேர் மாரியம்மனே வச்சாங்க எங்கள் அப்பா அம்மா. 7 வயசுல எனக்கு கொஞ்சம் கருத்து தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி என் அம்மா எங்கே பம்பாடிச்சாலே காடு மூடு இல்லாத பறந்து போயிடுவேன். அன்னைக்கு வந்து நின்றவன் இன்ன வரைக்கும் அவளை நான் விட்டு போல. என்னையும் அவங்க அவளை அம்பாளோட ஐக்கியம். அம்பாள் வந்து
விஷயமான அந்த ஒரு பாக்கி எங்களுக்கு கிடைக்கணும். கிடைக்கணும். அதை நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே நம்ம இன்னும் நம்மளால் சொல்கிறோம்னா இப்போ நம்ம எல்லாருமே பெண்களை பற்றி தான் பேசுகிறோம். ஒவ்வொரு இது பற்றி நம்ம பேசுகிறோம். என்னால் இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்குங்க. எப்படி சொல்கிறது, ஒரு சகோதரனா, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, எந்த ஒரு விதத்துலையும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் வரணும். இதெல்லாம் கண்டிப்பா ஐயா வருங்க ஐயா. நாங்களும் உங்க எல்லைக்கு வருங்க ஐயா. இதெல்லாம் பத்தாதுன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கும்பிட்றோம், காமாட்சி கும்பிட்றோம். அது வேறு. இந்த அம்பாள், இந்த ராஜகாளி, இந்த பத்ரகாளின்னு சொல்லிட்டாலே அது ஒரு கம்பீரம். அந்த கம்பீரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது எங்களால் பண்ணியிருக்கேன்.